இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 10வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல வேதத்தில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, மோசே அதை கேட்டபோது அமைதலா இருந்தான் என்று. அப்ப மோசே உண்மையிலே அமைதியா இருந்தாரா? என்ன செய்தார்? மூல மொழியாகிய எபிரேய மொழியில் இது எப்படி எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். லேவியராகமம் 10வது அதிகாரத்தை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியாது. நடந்த சம்பவம் எல்லாருக்குமே ஒரு எச்சரிக்கையான ஒரு சம்பவம் ஆகும். ஆரோனின் குமாரராகிய எலியும் அபியும் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் தூப கலசத்தை எடுத்து அதில் அக்னியை போட்டு அதில் தூப வர்க்கத்தை போட்டு கர்த்தர் கட்டளையிடாத ஒரு அந்நிய அக்னியை கொண்டு வராங்க. கொண்டு வந்தோன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ உடனே என்ன பண்றாரு மோசே, ஆரோனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய நான் என்னிடத்து சேருகிறவர்களால் சகல ஜனங்களுக்கு முன்பாக மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதை கேட்டுட்டு ஆரோன் என்ன பண்றாரு, மௌனமா அமைதியா தான் இருக்கிறாரு, ஒண்ணுமே பேசல. ஏனென்றால் அவருக்கு தெரியும் தன்னுடைய மகன்கள் 2 பேரும் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்றது பெத்த தகப்பனுக்கு தெரியும் இல்லையா. அதாவது உண்மையே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அதிகார முடிவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பலிகள்லாம் செலுத்தின பிறகு அந்த பலியினுடைய மீதியை சாப்பிடாம இருப்பாங்க. யாரு, இவர் இன்னும் இருக்க 2 குமாரர்களாகிய ஆரோன் குமாராகிய இத்தாமாரும் எலியேசரும். அப்ப மோசே பாக்குறாரு, அந்த வெள்ளாட்டு கடாவை தேடுறாரு, அந்த இறைச்சியை தேடுறப்ப அது முழுவதும் தகனிக்கப்பட்டதை அவர் பாக்குறாரு. அப்ப அவருக்கு ரொம்ப கோவம். ஏன்னா தேவன் கர்த்தர் சொல்லியிருக்காரு அதை தகனிக்க கூடாது, மீதி இருக்கிறத இவங்க சாப்பிட ஆசாரியனும் அவருடைய குமாரன் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க சாப்பிடாம முழுவதும் தகனிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பரிசுத்த ஸ்தலத்துல நீங்க புசிக்க வேண்டும் என்று கட்டளை இருந்தும் நீங்க ஏன் இப்படி பண்ணுங்கன்ட்டு கோவப்படுறாரு. இவர் கேட்டது இத்தாமாட்ட எலியேசன் தான் கேட்கிறாரு. ஆனா அவங்க பேசல. அதற்கு பதிலாக ஆரோன் சொல்றாரு, பாவ நிவாரண பலியவும் அந்த சர்வாங்க தகன பலியவும் செலுத்திய இன்று தானே எனக்கு இப்படி நேரிட்டது. அப்படி இருக்கிறதுல கர்த்தருடைய சன்னதியில இதை நான் புசிக்கலாமா? அது கர்த்தருடைய பார்வைக்கு நன்றா இருக்குமோ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதை கேட்ட போது மோசே அமைதலா இருந்தான் என்று 20வது வசனம் சொல்லுது. அப்ப நமக்கு அமைதியா இருந்தார் மோசன்ற பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும்னா, ஏன் மோசே அமைதியா இருக்கிறாரு? ஏன்னா ஆண்டவர் நித்திய கட்டளையாக கொடுத்திருக்காரு, அதை பரிசுத்த ஸ்தலத்துல புசிக்கணும் அப்படின்னுட்டு. மோசே சொல்றாரு, என்ன சொல்றேன்னா, சபையாரின் அக்கிரமங்களை சுமந்து தீர்க்கும் பொருட்டு கர்த்தருடைய சந்நிதியில் நீங்க பாவ நிவர்த்தி செய்வதற்காக நீங்க அவருடைய சந்நிதியில நீங்க புசிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்குது. இது ஒன்றும் பெரிய ஜாயஸ் மீல் கிடையாது. சகவிதமான பரிசுத்தத்தோடும் கனத்தோடும் கர்த்தருடைய சந்நிதியில பாவ நிவர்த்தி செய்வதற்காக புசிக்கப்பட வேண்டிய விஷயம்ட்டு தேவன் கர்த்தர் சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப ஏன் கேட்டு அமைதலா இருந்தாரு? ஒருவேளை அண்ணன் நமக்கு மூத்தவர் சொல்லிட்டனால பேசக்கூடாது, பதில் ஏத்து பேசக்கூடாது இருந்தாரா? இல்ல அவரு இப்படி ஒரு கட்டளை மீறிட்டாங்களே, நம்மகிட்ட கேட்டிருக்கலாம்ல, நம்ம திருப்பி புசிக்காம இருக்கலாம்ல, ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கு பதிலுக்கே சொல்லியிருப்போம்ல அப்படின்னு ஏன் ஆர்கியூ பண்ணல அப்படின்னு நம்ம கேள்விகள் எழுது. அப்ப மூல மொழியில என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க 19வது வசனத்தை கடைசியா பார்த்தா, கர்த்தருடைய பார்வைக்கு நன்றாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் ஒரு கேள்வி போடுறாரு இல்லையா. அது எப்படி போட்டிருக்குது மூல மொழியாக எபிரேயத்துல அப்படின்னா, ஹைஸ்டாவ் பெனேயை அடோனை, அதாவது இது தகுந்ததா இருக்குமா, நன்றா இருக்குமா கர்த்தருடைய பார்வையில் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதே மொழி அமைப்பு தான் 20வது வசனத்துல கீழே வருது. ஆனா அதுல கர்த்தருடைய பார்வையில் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த வசனத்துல எப்படி இருக்குன்னா, மூல மொழியில மோசேயினுடைய பார்வையில் இருக்குது. அதாவது வைஸ்டாவ் பெனேயாவ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது மோசேயினுடைய அவனுடைய பார்வையில் நன்றா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா அவர் ஏன் அப்படி போட்டிருக்கு ஒரே மொழியப்ப அவர் நன்றா இருக்குமா கர்த்தருடைய பார்வையில் கேட்கிறாரு ஆரோன். இவனுடைய பார்வையில் மோசே அவனுடைய பார்வையில் இதை கேட்டபோது இந்த எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்த விளக்கமானது அவருடைய பார்வைக்கு சரியாகப்பட்டது, நன்றா இருந்தது. தன்னுடைய மனசுக்கும் அந்த பார்வை அவருடைய விளக்கமானது சரியெனப்பட்டதுனால மோசே அதை ஏற்றுக்கொண்டார் என்ற விதமாக நம்ம பார்க்கிறோம். இதுதான் மூல மொழிக்கும் எபிரேய மொழிக்கும் நம்ம வேதம் நம்ம தமிழ் மொழியில நம்ம படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசமாகும். இப்ப நமக்கு அது புரிஞ்சுக்கிறது, எதுக்காக அவர் அதை ஏற்றுக்கொண்டாரா, அவர் சரியா இருந்தது, அதனாலதான் ஒரு அமைதியா இருந்திருப்பாரு, பேசாம அதோட ஆர்கியூ பண்றதை விட்டு விட்டார் மோசேன்னு நம்ம மூல மொழியில நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.